ரொம்ப பேர் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பர்ஃபெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஃபேட் லாஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். தப்பு என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ரொம்ப பேர் மிஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்குது. அதுதான் ஸ்ட்ரெஸ். பாடிக்கு ஸ்ட்ரெஸ்னா மைண்ட் ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லை, பாடிக்கு ஸ்ட்ரெஸ்னா ஒரு கெமிக்கல் ரெஸ்பான்ஸ். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது பாடியில் கார்டிசால் ஹார்மோன் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். கார்டிசாலோட முக்கியமான வேலை உடம்பை சேஃபாக வச்சிருக்கிறது, சர்வைவல் மோடில் இருக்க சொல்கிறது. இந்த ஸ்டேட்டில் பாடி என்ன பண்ணும்னா ஃபேட்டை ரிலீஸ் பண்ண விடாமல் எனர்ஜியை சேவ் பண்ண ட்ரை பண்ணும். இது ஆட்டோமேட்டிக் பாடி ரெகுலேஷன் சிஸ்டம். அதான் ஸ்ட்ரிக்டாக டயட் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணாலும் ஃபேட்லாம் ஸ்லோவாகிடும். ப்ராப்ளம் எஃபர்ட் கம்மின்னு இல்லை, ப்ராப்ளம் எஃபர்ட் அதிகமாக இருக்குது. அதான் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. பாடிக்கு சேஃப்னு சிக்னல் கொடுத்தா தான் ஃபேட் ரிலீஸ் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபேட் ஸ்லோவாக இருந்தால் என்ன தப்பு பண்ணுறேன்னு யோசிக்க வேண்டாம். பாடி கூட சண்டை போடாமல் பாடியை ரிலாக்ஸாக வச்சுருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஃபேட் ரிலீஸ் நடக்கும்.